திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக நாடு போற்றும் 4 ஆண்டு தொடரட்டும் பல்லாண்டு என்று சொல்லக்கூடிய ஒரு வரலாற்று சிறப்புமிக்க பொதுக்கூட்டங்கள் தமிழ்நாடு முழுவதும் 1244 இடங்களில் நடைபெற்றது. நான் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைமை கழகத்தினுடைய சொற்பொழிவாளர். ஒரு 25 ஆண்டுகளுக்கு மேலாக திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய சொற்பொழிவாளராக பணியாற்றி கொண்டிருக்கிறேன். அந்த அடிப்படையில் 8ஆம் தேதி ஆர்கேபேட்டையிலும் 10ஆம் தேதி திருத்தணி நகரத்திலும் 12ஆம் தேதி கடம்பத்தூர் கிழக்கு ஒன்றியத்திலும் பேசுவதற்காக வரலாற்று சிறப்புமிக்க தமிழ்நாட்டின் முதல்வர் இனமான தளபதி முத்துவேல் கருணாநிதி அவர்கள் 3 நாள் பொதுக்கூட்டத்தை எனக்கு அறிவித்தார்கள். அதேபோன்று தமிழ்நாட்டில் இருக்கின்ற அனைத்து தலைமை கழகத்துடைய சொற்பொழிவாளர்களுக்கும் 2 நாட்கள் 3 நாட்கள் என்று ஒதுக்கி கொடுத்தார்கள். இதுபோன்று வரலாற்றிலே திராவிட முன்னேற்றக் கழக வரலாற்றிலே இதுபோன்று அனைத்து தலைமை கழகத்தின் சொற்பொழிவாளர்கள் இளம் பேச்சாளர்கள் முன்னணி தலைவர்கள் பேசுகின்ற ஒரு வாய்ப்பு இந்த முறைதான் கொடுத்திருக்கிறார்கள். இதே போன்றுதான் தொடர்ந்து கொடுக்க வேண்டும். தலைமை கழகத்திற்கு இது ஒரு பாராட்டு என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்று சொன்னால் என்னை போன்ற ஒரு வரலாற்று சிறப்புடைய தலைமை கழகத்தின் சொற்பொழிவாளர்களுக்கு இப்பொழுதுதான் பேசுவதற்கே வாய்ப்பு கொடுத்திருக்கிறார்கள். தேர்தலுக்கு மட்டும்தான் எங்களை பயன்படுத்துகிறார்கள், வாக்கு கேட்பதற்காக பயன்படுத்துகிறார்கள். 1 மாதம் 2 மாத காலம் தெருமுனை பிரச்சாரம் பொதுக்கூட்டங்களுக்கு பயன்படுத்துகிறார்கள். மற்ற கூட்டங்களெல்லாம் எங்களை போன்றவர்களை புறக்கணித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இனமான தளபதி நம்முடைய இன்றைக்கு இளந்தலைவர் உதயநிதி ஸ்டாலின் போன்றவர்கள் முயற்சியால் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் அனைத்து தலைமை கழகத்திலே சொற்பொழிவாளர்கள் பேசுவதற்காக வாய்ப்பை கொடுத்திருக்கிறார்கள். அதனால் தலைமை கழகத்திற்கு மீண்டும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இதே போன்று அனைத்து தலைமை கழகத்திலே சொற்பொழிவாளர் தொடர்ந்து பேசுவதற்கு தலைமை கழகம் ஒரு முயற்சி எடுத்து எங்களெல்லாம் தொடர்ந்து பேசுவதற்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில்